ஈஸ்வரி பாட்டி வீட்டுக்கு வர்றாங்க. பாக்யா, ஈஸ்வரி, இனியா, தாத்தா எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்களும் ஒரு மாதிரி நிற்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி பாட்டி கேட்குறாங்க, ஏன் எல்லாரும் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் என்னமோ மாதிரி இருக்கிறீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜென்னி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான், வேறு ஒன்றும் இல்லை பாட்டி. ஏன் ஜென்னி, நீ வீட்டை ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. நான் கவனிச்சுக்கிட்டேன் பாட்டி, நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அமிர்தா கிட்ட கேட்குறாங்க, இது ரெஸ்டாரண்ட்டை நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துக்கிட்டேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. அது சரி, ஏன் எல்லாரும் கூடி கூடி பேசுகிறீங்க, ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது பாக்யா சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் போய் உட்காருங்க அப்படிங்கும்போது, இல்லை பாக்யா, எனக்கு காஃபி போட்டு கொடு, ஏதாவது வைத்த பசிக்குது அப்படிங்கும்போது, இருங்க அத்தை போட்டு வரேன் அப்படிங்கும்போது, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராதிகாவோட அம்மா வந்து ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. அப்போ ராதிகா வந்து கேட்குறாங்க, ஏம்மா ரோட்டில் வந்து நிற்கிற அப்படிங்கும்போது, இப்போ போலீஸ் வரப்போகுது அவளை கைது பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, ஏம்மா இந்த பிரச்சனைலாம் வச்சுக்கிட்டு, நாளைக்கு நமக்கு தாம்மா பிரச்சனை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் வேடிக்கை மட்டும் பாருங்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ கோபி கேட்குறாரு, ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கும்போது ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாங்க ராதிகாவும். கோபி போயிடுறாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க, பாக்யா என்ன பண்ணுறாங்க, காப்பி போட்டு கொடுத்துட்டு அப்படியே பதறிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து ஈஸ்வரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ராதிகாவோட அம்மா வந்து வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க. அப்போ கோபி வெளியே வந்து பார்க்கும்போது, என்ன வீட்டில் வந்து போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கும்போது, அப்போ தாத்தா போட்டு அடின்னு அடிக்கிறாரு கோபியை. ஏன்டா உன்னை பெத்தோன்ட்ருக்குடா, எங்களுக்கு உன்னை பெற்றதுக்கு நாங்கள் பெக்காமே இருந்திருக்கலாம், புள்ள இல்லாமல் இருந்திருக்கலாம்டா, இப்போ உங்கள் அம்மா வந்து போலீஸ் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா, அவள் என்னடா பாவம் செஞ்சா உன்னை பெற்றதை தவிர அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது கோபி கேட்குறாரு, என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எல்லா விஷயத்தையும் இனியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கமலா அம்மா இந்த மாதிரி சொல்லி செஞ்சுருக்காங்க, உங்கள் வீட்டில் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, என்னடா இதெல்லாம் என்ன அப்படிங்கும்போது, என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்கும்போது அவர் சாபம்லாம் விட்றாரு தாத்தா கோபிக்கு, நீ நல்லா இருக்க மாட்டே அப்படி இப்படின்னு சாபம் விட்றாரு. பாக்கியா சொல்கிறாங்க, விடுங்க மாமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் எவ்வளவோ சொல்கிறாங்க. அது மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுங்கிறதுனால அந்த அம்மா எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இந்த அம்மா செஞ்சது குத்தம் தான், அந்த அம்மாவுக்கு வந்து ஜாமீன்லாம் கொடுக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் இவங்க வந்து எழிலும் செழியனும் வக்கீலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இது மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ப்பா, இதில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ரிஸ்க்கு தான் இது பண்ணுறது அப்படிங்கிறாரு. இங்கே பாக்யா என்ன பண்ணுறாங்க, உடனே பழனிசாமி சாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க பழனிசாமி சார்கிட்ட. ஒரு நிமிஷம் மேடம், நான் இதில் வந்துடுறேன் மேடம், இருங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் அத்தையை வந்து வெளியில் எடுத்துடலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு பழனிசாமி சார். வந்துட்டு என்ன ஏதுன்னு எல்லா விஷயத்தையும் விவரமாக கேட்குறாரு. கேட்கும்போது அந்த அம்மா, போலீஸ்கார அம்மாவும் சொல்லுது, இந்த மாதிரி இவங்க தான் வந்து பிள்ளைய வந்து கலைக்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து கீழே தள்ளி விட்டாங்களாம், அதனால் வந்து ராதிகாவோட அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க மேடம், அவங்க சொல்கிறதுல எங்கேயாவது லாஜிக் இருக்கா, கால் தடுக்கி விழுந்திருக்கலாம், சேலை தடுக்கி விழுந்திருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும் மேடம், நான் ஜாமீன் தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அம்மா வெளியே விடுங்க, அவங்களுக்கு உடம்பு முடியாதவங்க, அவங்களுக்கு வந்து சுகர்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது சார், இருங்க மேடம், நான் என் வக்கீலை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவர் வக்கீலை கூட்டிகிட்டு வர்றார் பழனிசாமி சார். அவங்க வக்கீல் வந்ததுமே ஜாமீனோடு தான் வர்றாங்க. ஜாமீனில் இவங்கள ஈஸ்வரியை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து கோபி என்ன பண்ணுறாரு, வேகமாக ஒடியாடுறாரு, அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு வேகமாக வர்றாரு. வெளியே போடான்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுறாரு, வெளியே தள்ளி கதவை சாத்துறாரு. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஈஸ்வரி உட்காந்துருக்காங்க. பாக்யா சொல்கிறாங்க, அத்தை சாப்பிடுங்க அத்தை அப்படிங்கும்போது ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருக்காங்க. பேசாமல் உட்காந்துருக்கும்போது நினச்சி பார்க்குறாங்க. இப்போ தாத்தா சொல்கிறாரு, இதுக்கு தான் ஈஸ்வரி நான் சொன்னேன், உன் புள்ளன்னு ஓடுனியே, அவன் எதில் கொண்டு வந்து விட்டுட்டான் பார்த்தியா அவன் அப்படிங்கும்போது பாக்கியா சொல்கிறாங்க, விடுங்க மாமா, அதெல்லாம் பழசையெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நம்ம அத்தையை தேத்தி கொண்டு வந்தால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து வந்து வெளியில் வர்றாங்க. பாக்யா வெளியில் வரும்போது அப்போ ராதிகாவை பார்த்துடுறாங்க. ராதிகாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏங்க இவ்வளவு தூரத்துக்காக கொண்டு போவீங்க, நீங்கள் எல்லாம் மனுஷங்க தானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே நிற்கிறாங்க ராதிகா. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ராதிகா. ஆமாங்க அத்தை, உங்களை பிடிச்சி தள்ளி விட்டாங்களா, உண்மையிலே சொல்லுங்கள், ஏன் சேலை தடிக்கு நீங்கள் விழுந்திருக்க மாட்டீங்களா,
அவங்க தான் தள்ளி விட்டுருப்பாங்களா? இவ்வளவு வன்மம் கூடாதுங்க ஒரு பொம்பளைக்கு. நீங்கள் இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அதனால தாங்க உங்கள் புருஷன் கூட நீங்கள் வாழலைங்க. நீங்கள் இந்த மாதிரி குணங்க, இந்த மாதிரி குணம்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட பழகிருக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வெடுக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அப்படியே நிற்கிது ராதிகா அப்படியே நிற்கிது, பார்த்துக்கிட்டே நிற்கிது. என்ன இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஏம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ண? அந்த பாக்கியா என்ன தெரியுமா என்னை பார்த்து கேட்குறாங்க தெரியுமா? நீ இந்த மாதிரி இருந்ததுனால தான் உன் புருஷனையும் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குமா, கேவலமாக இருக்குமா நீ செஞ்ச இதெல்லாம். நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாம்மா, நம்ம போய் சொல்லிட்டு வந்துடுவோம். நான் தெரியாமல் சொல்லிட்டேன், கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். நீ வர்றியா இல்லையாங்கும்போது நான் வர முடியாதுன்னொடனே ராதிகா உடனே கிளம்பி போகுது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் தாங்க பாதிக்கப்பட்டவ, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க.